மயிலாடுதுறை மாவட்டம் கிழையூரில் நேற்று வீசிய சூறைக்காற்று காரணமாக 100 ஏக்கர் வாழை மரங்கள் சரிந்து சேதமடைந்திருக்கிறது. 200 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் வாழை பயிரிட்டிருந்த நிலையில் 100 ஏக்கர் அடியோடு சரிந்து சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். இணைப்பில் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். யோகேஸ்வரன், நீங்க தொடர்ந்து பதிவு செய்யலாம். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் கீழையூர், பொன்சரி, கிடாரங்குண்டான், பள்ளக்கொல்லை உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் வாழை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கீழையூர் கிராமத்தில் சுமார் 200 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு மயிலாடுதுறை மாவட்டத்தில் சூறை காற்று போல பலமான காற்று வீசியது. அதனைத் தொடர்ந்து அரை மணி நேரம் பலத்த மழையானது பெய்தது. இதனால் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோவில் பகுதியில் 38 மில்லிமீட்டர் மழையானது பதிவானது. இதன் காரணமாக கீழையூர் கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 200 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்திருந்தனர். அதில் 100 ஏக்கர் வாழை முற்றிலும் அடியோடு முறிந்தும் வயலில் விழுந்தது. ஒரு வருட பயிரான வாழை பயிர் சுமார் 10 மாதங்கள் கட்டி காப்பாற்றி வந்த நிலையில் தற்பொழுது இந்த பலத்த காற்று காரணமாக வாழைகள் சாய்ந்துள்ளது. இன்னும் 2 மாதங்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த வாழைப்பயிர்கள் சேதமடைந்தது விவசாயிகளிடம் பெரிய வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ஏக்கருக்கு சுமார் 1,00,000 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து பயிரிடப்பட்டிருந்த வாழை பாதிக்கப்பட்டது விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாழைக்கு காப்பீட்டு பிரீமியம் செலுத்தி வந்த நிலையிலும் இதுவரை எந்த பிரீமியம் தொகையும் அவங்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக வாழை சாய்ந்ததை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் கிடைக்கவும் அரசு இதுக்கு நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.